மாலை வணக்கம். பொருளாதார பிரிவு சென்னை கோட்டத்தில் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கு வந்திருக்கின்ற மாநில நிர்வாகி திரு ரமேஷ் அவர்கள் இந்த ப்ரோக்ராமை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மாநில நிர்வாகிகள் திருமதி ரெகன்யா அவர்கள், திருமதி மகாலட்சுமி, திருமதி பிஎஸ் பெருமாள் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. திரு முகுந்தன் அவர்கள், திரு அஸ்வின் அவர்கள், திரு ராமநாதன் அவர்கள், திருமதி லக்ஷ்மி அவர்கள், இன்னும் 2 மாவட்ட தலைவர்கள் வர முடியல, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க, பொதுமக்கள் வந்திருக்கிறீங்க, மற்ற பிரிவுகள்லேருந்து வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நாங்கள் சார் கரெக்டாக நைட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு. காலையில் 6:30 மணிக்கு கால் பண்ணார் சார். உங்களுடைய எக்கனாமிக் பிரிவில் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு பிரிவினுடைய அமைப்பாளரில் அவர் அனைத்து பிரிவுகளுக்கும் அமைப்பாளராக இருக்கிறார். 30 பிரிவும் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவாக மனசில் வச்சுட்டு அவர் ஓட்டிகிட்டே இருக்கார். ஒரு நைட் இதை பார்த்த உடனே, ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது உங்களுக்கு தெரியும், நைட்டு கிட்டத்தட்ட 11:30 மணி 12 மணி எப்போ விடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலைல 6:30 மணிக்கு கால் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அரை மணி நேரத்தில் நான் ஒரு சிறியதாக ஒரு நிகழ்ச்சியை பிளான் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சேன். என்னங்க இவ்வளோ சின்னதாக யோசிச்சுட்டீங்க, நீங்கள் சபா கேளுங்க, ஒரு 800 பேர் 1000 பேர் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒரு 3-4 சபாக்களை அணுகும்போது அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அதாவது பத்திரிகைகள் எல்லாம் எல்லா ஜனநாயகத்தை பற்றிலாம் பேசுகிறவங்க ஓரலாக எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த பார்ட்டிக்கும் நீங்கள் சபாக்களோ கல்யாண மண்டபமோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம்னு ஒரு ஃபோரம் வச்சுருந்தோம், அதுலேயும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கட்சி சார்பாகவும் நாங்கள் மண்டபங்களில் இல்லைனா சபாக்களில் நடத்தியிருக்கிறோம். ஒரு 3-4 மண்டபம் சிட்டிக்குள்ளார கேட்டு ஒரு 500-700 கெப்பாசிட்டி இருக்கிறதுல தர முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு இவர்கள் ஒரு பெரும் கருணையோட ராஜ்பார்க் ஹோட்டலில் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அடுத்தது உடனே யாரை கூப்பிடுறது அப்படிங்கிறது பிரபலமானவர்களாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப யோசிக்கிறோம். அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லணும், அதுதான் நாங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பொறுப்பேற்ற உடனேயே ஷாம் சேகர் அவர்கள் ஞாபகம் நினைக்கிறார். அவர் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுங்க, அவர் சொன்னார், இல்லை மேடம் நான் இப்போ எங்கேயுமே வெளியில் பேசுறதில்லை, எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி ராகவன்ஜி சொன்னதுனால எங்களுக்கு அவர் உடனே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது நம்முடைய கணேஷ்குமார் அவர்கள் அவருடைய ஆராய்ச்சிகள் பேராசிரியராக இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு கூப்பிட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, ஒன்றுமே செய்யாமல் ₹1 ஒரு வேலை செஞ்சுட்டு ₹100 ₹1000 விளம்பரம் டீலோட தாய், மதர் ஆஃப் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலை, யூரோப்பியனுடைய அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நாம் ஒன்றுமே வெளியில் சொல்லாமல் இருக்கோம். அப்படி எப்படி பொதுமக்கள் கிட்ட எடுத்துட்டு போகிறது? ஏன்னா நீங்கள் வரி விதிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, இந்தியாவை கையை முறுக்கிட்டாங்க, காலை முறுக்கிட்டாங்க, அமைதியாக இருக்கிறாரு. நீங்கள் பட்ஜெட் அன்றைக்கி மாநில விவாதம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வரிசையில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் நிறைய பேங்க் பற்றி சொன்னாங்க. அவங்க எப்படி ஒரு செக்டர் வைஸாக ஹரிசாண்டலாக ஒரு வளர்ச்சி, வெர்டிக்கலாக இல்லாமல் ஹரிசாண்டல் எல்லாம் கரெக்டாக ஒன்று போல வளரணும் அப்படிங்கிறதுக்கு எஜுகேஷனில் ஒன்று யோசிக்கிறாங்க, மீனவத்தில் ஒன்று யோசிக்கிறாங்க, தொழில்துறையில் ஒன்று யோசிக்கிறாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒன்று யோசிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் ஒருத்தர் ராத்திரிக்கு ட்ரம்ப் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் நம்முடைய பிரதமர் பேசல. எங்களுக்கு பிரதமர் ட்ரம்பா மோடியான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு எவ்வளவு தூரம் ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ந்து நம்ம நாட்டில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையான விஷயத்தை கூட நம்ம பீட்டிங் இன் ஓன் ட்ரம்பெட் அப்படின்னு இல்லாமல் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாங்க.
அடுக்கடுக்காக நம்ம மேலே அலிகேஷனை வச்சுருக்கிறாங்க. அதில் ரெண்டுமே இருக்குது. எக்கானமியை பற்றியும் பேசியிருக்கிறாரு, ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றியும் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறாங்க. சார் சொன்னாங்க இன்றைக்கி வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பிஜேபியோட கட்சிக்காரங்களாக நம்ம இதை சொல்கிறத விட நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதாமூர்த்தி அவர்கள் வந்து நியமன எம்பியாக இருக்காங்க. நேத்தி அவங்க வந்து நம்ம இதில் பேசியிருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில், நீங்கள் அதை பாருங்கள். அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபோசிஸ் சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பவருடைய மனைவியாக இருந்திருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாகவே அவங்க வந்து டாட்டாவில் முதல் பெண்மணி, மெக்கானிக்கல் சைடில் போன முதல் பெண்மணி. அவங்க வந்து டாட்டாவில் வந்து இன்டர்வியூ போடும்போது சொன்னாங்களாம் ஒன்லி மேல் அப்படின்னு போடும்போது அவங்க பெண்ணாக வந்து போட்டுட்டு இவங்க பார்த்துருக்குறாங்க, என்னடா நம்ம ஒன்லி மேல்னு போட்டோம், இவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதை வச்சு ஒரு பெண் இந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க, எங்களுக்கு கொடுங்க நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக எடுத்துட்டு டாட்டா அவர்களுக்கு வேலை கொடுத்ததாகவும், அதற்கு பிறகு இன்ஃபோசிஸ் பெரியதாக வளர்ந்த பிறகு அடுத்தடுத்த வேலைகளை செய்வதற்காக அதிலிருந்து பணியிலேருந்து அவங்க வெளியே வந்ததாக அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து நாராயணமூர்த்தி வந்து யூஎஸில் இருக்கும்போது நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னை வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு மனைவி அப்படி கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. உங்களோட கண்ட்ரியில் வந்து ரோட்டில் ஸ்னேக் போகுமா, நிறைய மெஜிஷியன் இருப்பாங்களா, நீங்கள்லாம் மெஜிஷியனா அப்படிலாம் என்னை கேள்வி கேட்டாங்க. இது வந்து பார்லிமெண்ட்டில் பதிவு செய்யப்பட்ட உரை, நீங்கள் போய் பாருங்கள், நேற்று அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் போயிட்டு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நான் உடுத்தியிருக்கிற சாரியிலேருந்து நீங்கள் எந்த கல்ச்சரில் வந்தீங்க அப்படிங்கிற அவங்க சொல்கிறாங்க, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சவுத் இந்தியா, கர்நாடகான்னு சொல்லும்போது, பெங்களூர் சொல்லும்போது, வி நோ வெரி வெல் இட்ஸ் அ ஹப் ஆஃப் ஐடி, இந்தியா இஸ் ப்ரொவைடிங் மோர் ஐடி அண்ட் நாலேஜபிள் பீப்புள் டு யூஎஸ் அப்படின்னு எம்பசியில் எங்களை சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா பார்லிமெண்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. அப்போது எவ்வளவு பெரிய ஒரு ஹரிசாண்டல் வளர்ச்சியை நோக்கி நம்முடைய பாரதம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த யூரோப் அண்ட் அமெரிக்கா இந்த இரு டீல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் வந்து அதை தாக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், மாற்றத்தை, மிகப்பெரிய எப்படி வந்து லாஸ்ட் டைம் ஜிஎஸ்டி வந்து அம்மா தீபாவளிக்கு முன்னால் நமக்கு கொடுத்து அது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னோமோ, அதே போல் இந்த யூரோப் அண்ட் அமெரிக்காவில், யூரோப் வந்து நம்ம ஒரு 20 வருஷமாக அதற்கு ட்ரை பண்ணி 19 வருஷம் போராடி 8 வருஷம் முயற்சி செஞ்சு நமக்கு கிடைச்சிருக்கிற 25 கண்ட்ரிக்கு ஓப்பன் அப் ஆகிருக்கிற ஒரு மிகப்பெரிய டீல் அப்படின்னு நம்ம அதை சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை நாம் அப்படியே அமைதியாக சாதிச்சிருக்கோம் பாருங்கள். அதை ஒருத்தர் சொல்கிறாரு, கையை முறுக்கிட்டாங்க காலை. யார் சொல்கிறாங்க? இந்தியாவில் பணம் அச்சடிக்கக்கூடிய இயந்திரத்தை பாகிஸ்தானுக்கு விற்றவர்கள் நம்ம இடத்துல சொல்கிறாங்க, இது இங்கே உள்ள ஜனநாயகம் போச்சு, இங்கே இருக்கிற டேட்டா போச்சுன்னு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த யூரோப்போடைய அந்த டீல் முடிவான உடனே திருப்பூரில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட பொருளாதார பிரிவிலேருந்து ஒருத்தர் பேசினார், மேடம் இப்போ தான் மேடம் நாங்கள் கொஞ்சம் மூச்சே விடுறோம். ஏன்னா அதற்கு முன்னாடி அவங்க ஒரு ரெக்வெஸ்ட்டை எஃப்எம் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவர்களுடைய திருப்பூர் சம்பந்தமாக இந்த யூஎஸ் டீலில் வந்த பிரச்சனைகள், அவங்க டாரிஃப் போட்ட உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய சரிவு இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் இனிமேல் எங்களுக்கு டீல் வந்தாலும் வராட்டாலும் இந்த யூரோப் டீலை வச்சே 45,000 கோடி திருப்பூர் மட்டுமே அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது சொன்னது பொருளாதார பிரிவு. அங்கே இருக்கக்கூடியவர், அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இது நீங்கள் தினமலரில் வந்திருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மில்லோடைய அந்த அசோசியேஷனுடைய ஹெட் பேட்டி கொடுக்குறாரு. இந்த 45,000 கோடின்னு நான் சொன்னது மிகைப்படுத்தப்பட்டதல்ல, அவர் வாயால் சொல்லியிருக்கிறது. ஸோ இன்னைக்கு அடுத்தது யூஎஸ் பார்க்கும்போது நம்ம 3ஆவதாக அந்த இடத்துல இருக்கோம். ஏன்னா அதற்கு முன்னாடி 2 கண்ட்ரிக்கு தான் நம்மளை விட குறைய வரி விதிப்பு வச்சுருக்கிறாங்க. 10% அண்ட் 15% யூகே அண்ட் இயூக்கு. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சர்வசாதாரணமாக நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கத்தியின்றி யுத்தமின்றி மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்ட்டு. யாருக்கிட்டையுமே முறைச்சிக்காம ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு கோடு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டு தன்னால் அது வந்து சரி வர அளவிற்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு டிப்ளமசியோட நம்முடைய கண்ட்ரி
உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளோட எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா நம்மளுடைய மிகப்பெரிய நட்பு நாடு. அவங்க உக்ரைனோட வார் போயிட்டு இருக்கு. நம்ம பிரதமர் அவர்கள் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு, நான் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நான் திரும்ப கூட்டிகிட்டு வரணும், வார நிப்பாட்டுங்க. வார நிப்பாட்டினாங்கல்ல, அங்கேருந்து அந்த தமிழகத்துலேருந்து வச்சுருந்தாங்க, நாங்கள் ஃப்ளைட்டை நேராக உக்ரைனில் நடுவில் இறக்கி அங்கேருந்து தமிழக மாணவர்களை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு தெரியாத விஷயம், நம்ம 100 ஃப்ளைட்டு நம்ம வச்சுருக்கலாம், ஆனால் அதுக்கு டேக் ஆஃப் ஆகணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும்னு. அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு தமிழகத்தில் நம்மளுடைய மூளைக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால 2 பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய என்லைட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. இந்த பொருளாதார பிரிவினுடைய கோர்ட் அளவிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மாநிலத்துடைய தலைவர் டாக்டர் காயத்ரி அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், பொருளாதார பிரிவினுடைய மீதி மாவட்டத்துடைய நிர்வாகிகள், இங்கெல்லாம் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவர்களுக்கும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். திரு கணேஷ்குமார், திரு ஷியாம் அவர்கள், திரு ஷியாமில் எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமாக தெரியும். அவருக்கு நான் வக்கீலாக கேஸ் நடத்தியிருக்கிறேன். அதனால் நல்லதாங்க கேஸ்லாம் நடத்தியிருக்கேன். இன்னும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி டாக்டர் காயத்ரிகிட்ட நான் பேசும்பொழுது சொன்னேன், இந்தியா மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யூரோப்பியன் யூனியனோடையும் அமெரிக்காவோடையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒப்பந்தமா அப்படின்னு சொன்னால் பல ஆண்டு காலமாக தொடர் முயற்சியின் காரணமாக ஏற்பட்ட ஒப்பந்தம் அது. சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களை அழைத்து அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அந்த கூட்டமும் அப்படி தான். சென்னையில் பல துறையை சார்ந்த பல தொழிலதிபர்கள் வந்து சந்திச்சாங்க நிதியமைச்சர். அதே மாதிரி ஒரு முறை காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலோட மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டங்கள் எல்லாம் அந்த தொழிலதிபர்கள்லாம் பேசும்பொழுது நான் கவனித்தேன். நமக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் ஆனால் அவங்க பேசும்பொழுது கவனிக்கும் பொழுது இந்த அமெரிக்கா அதனுடைய கடந்த கால அப்போ இருந்த அந்த பொருளாதார கொள்கை, ட்ரம்ப் அரசு எப்படியெல்லாம் வரி விதிப்பில் ஈடுபட்டது என்பதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது, அதனால் கோயம்புத்தூர் சிட்டிலையும் கோயம்புத்தூர் ஏரியாலையும் சரி, நம்ம இங்கே சென்னையில், அஃப்கோர்ஸ் இந்தியா முழுக்க தொழில்துறையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தியது, இதனால் எத்தனை தொழில்கள் முடங்கியது, தொழிற்சாலைகள் முடங்கியது, வேலைவாய்ப்பு நிறைய பேர் இழந்தார்கள். இதெல்லாம் நான் அவங்க சொல்லும்போது கேட்கும் பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. அமைச்சர்கள் அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்போ முடியும்னே தெரியல. அமெரிக்காவுடைய பிஹேவியரே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதனால் அமெரிக்கா உலகத்தில் நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்பர் 1 பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்கிற நாடு. அது எடுக்கிற சில முடிவுகள் உலகம் நாடுகள் அத்தனையிலுமே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் உலக நாடுகள், சில நாடுகள்லாம் முடிவெடு என்ன பண்ண முடியும், கவலை தான் பட முடியும். அவங்களுக்கெல்லாம் அந்த செல்வாக்கு கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை சரியான பாதையில் கொண்டு போகின்ற அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியாது, செல்வாக்கும் கிடையாது, கான்டாக்டே இருக்கான்னு தெரியாது. நம்முடைய அமைச்சர்கள்லாம் பேசும் பொழுது ஆறுதல் சொன்னாங்க. அப்போ
அவ்வளோதான். ஏதாவது செய்ய முடியுமான்னா எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது, எத்தனை மாதம் ஆகும் தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தது. ஆனால் பாருங்க, அன்னைக்கு அமைச்சர்கள்லாம் கொடுத்த உறுதி, இது கட்டாயம் உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்வோம். மத்திய அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த அதிபர்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, அதனால் அந்த தொழிற்சாலையில் வேலை பண்ணுற தொழிலாளிகளுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாதவாறு நாங்கள் எவ்வளோ சீக்கிரமோ இதெல்லாம் முடிப்போமும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா மீட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த அமைச்சர்கிட்டலாம் கொஞ்சம் ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்பொழுதெல்லாம் பல விஷயங்கள் சொன்னாங்க. ஏன் இந்த சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொன்ன சிக்கல்லாம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வராது போல இருக்கு, ஏதோ ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க, தொழிலதிபர்கள்லாம் பார்த்தாங்க, அதனால் ஏதோ ஆறுதல் சொன்னாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்கா, இது என்ன சாத்தியம் அப்படின்னு எனக்கே கூட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 2008 ஆரம்பித்து 2025-26 இப்போ தான் இந்த EUவோட, இந்த யூரோப்பியன் யூனியனோட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ வருஷமாக அது மாதிரி பேச்சுவார்த்தைகள். இப்போ அமெரிக்கா 500% விதிப்பான், தூங்கி இருந்தால் ஒரு கணக்கு சொல்கிறார், அவர் பிடிச்ச நம்பர்லாம் சொல்கிறாரு, இவ்வளோ வரி விதிப்போம், அவ்வளோ வரி விதிப்போம். நல்லபடியாக ஏதோ முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ இன்னைக்கு அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தார் பாரத பிரதமர், அங்கே ஒரு ஒப்பந்தம். இன்னைக்கு இந்தியா பொருளாதாரத்தில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு, ஸ்டேபிள் எக்கானமியாக இருக்குது. எத்தனையோ பணக்கார நாடுகள், வளர்ந்த நாடுகள்னு சொல்கிற எக்கானமி எப்படி இருக்குது, அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் 2014 ஃப்ரெஜைல் 5 கண்ட்ரிஸ், இந்த நாட்டுடைய பொருளாதாரம் உலக அரங்கிலே பார்க்கப்பட்டது. இது எப்படி சுக்குநூறாக உடைய போகுதுன்னு எப்போ உடையுமோ தெரியாது அப்படிங்கிற நிலைமையில் இந்தியாவுடைய பொருளாதாரம் இருந்தது 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வரும் பொழுது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, 4வது பொருளாதாரத்தில் 4வது வளர்ந்த நாடாக, பெரிய நாடாக இந்தியா உருவாயிருக்கிறது. இதுக்கெல்லாம் அல்லும் பகலும், இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் காரணம். 2014 இந்தியா இந்த பேங்க்ஸோட NPA 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. இப்போ NPA பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட பேசுறது இல்லை, யாரும் பேசுறது, ஏன்னா NPA இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட், எல்லா வங்கிகளும் இப்பொழுது லாபம் சம்பாதிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் நிதியமைச்சருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் போனால் பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேர்மன் ஆஃப் அ பேங்க் டிவிடெண்ட் செக் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் செக்கெல்லாம் கொடுத்ததே இல்லை கடந்த காலங்களில். UPA அரசாங்கத்தில் கடன் தான் வச்சிருந்தா, ஃபோன்லேயே கடன் கொடுத்தானுங்க. மந்திரி ஃபோன் பேசுவார், அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். அந்த கடனை நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது, அது கேட்கக்கூடாது பேங்க். ஆனால் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியிலிருந்து ஆரம்பித்து இப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நானும் பேங்க்குக்கு லாயராக இருந்து சிவில் சூட் போட்டு அப்போல்லாம் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் சப்கோர்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் தான் கேஸ் போடணும். அதெல்லாம் வரவே வராது. 10 லட்சம் பேங்க் வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டால், சூட்டை போட்டால் எப்போ வரும்? யாராவது லாயர்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும், ட்ரையலுக்கே வராது. அந்த மாதிரி வழக்குகள்லாம் போடும்பொழுது அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் தான் டெட் ரெக்கவரி ட்ரைபுனல் கொண்டு வந்தாங்க. நம்முடைய கவர்மெண்ட்ல NCLT வந்திருக்கு. நரேந்திர மோடி அரசாங்கம் இப்போ NCLT IBC கோடு கொண்டு வந்திருக்கிறாங்க, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட். இதெல்லாம் இன்னைக்கு பல மாற்றங்களுக்கு காரணம். பேங்கிங் செக்டாரை இன்னைக்கு ரொம்ப அழகா இந்த அரசாங்கம் கொண்டு போயிருக்கு. லாபங்கள் சம்பாதிக்கிற வங்கிகளாக இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதனால உள்நாட்டு பொருளாதார உற்பத்தி பெருகி இருக்கிறது. 7% GDPல உலகத்தில் எந்த நாடும் இப்போ இல்லை. இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் பாருங்க, பல லட்சம் கோடி இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு.
நான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி கொஞ்சம் அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். பாகிஸ்தானோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு 15 நாளைக்கு பெட்ரோல் டீசல் வாங்குறது, மீதி ஏதாவது வாங்குறதுக்கான காய்கறி வாங்குறதுக்கு பணம் இருக்கிற மாதிரி 15 நாளைக்கு தான் இருக்குது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாகிஸ்தானுக்கு. 16வது நாளைக்கு இன்றைக்கி சம்பாதிக்கணும். ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடிக்கு இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குது. அவ்வளோ பெரிய சாதனை. உங்களுக்குலாம் ஒன்று ஞாபகப்படுத்த, இங்கே எல்லாமே சீனியர்ஸ் இருக்கிறீங்க, அரசியல் நோக்கர்கள் இருந்தால் அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியும். 1989 சந்திரசேகர் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது நாம் வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்த முடியவில்லை என்பதற்காக இந்தியா தன்னுடைய தங்க கையிருப்பை அமெரிக்காவிலே அடமானம் வைத்த நாடு இந்தியா. ஆனா இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாருங்க. நான் ஒரு வாட்டி ஒரு அமைச்சரோட போயிட்டு இருந்தேன், டிராஃபிக், சென்னை டிராஃபிக்கு. நான் கேட்டேன், நீங்கள் இந்தியாவோட பல பகுதியில் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போகிறீங்க, எந்த மாநகரம், எந்த நகரம், எந்த ஊர் அதிகமாக டிராஃபிக் இருக்கிற ஊர்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பொதுவாக பெங்களூர் தான் சொல்லணும், ஆனால் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எந்த நகரத்துக்கு போனாலும் டிராஃபிக் கொஞ்சம் டிலே தான் ஆகுது. ஆனால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா நகரங்களையும் எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது. எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ், ரோட் வைடனிங் ப்ராஜெக்ட்ஸ், ரோட் லேயிங் ப்ராஜெக்ட்ஸ், இப்படின்னு இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்டை பார்க்க முடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு நாட்டோட ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு சொன்னால் கூட நாம் பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக இருந்தால்தான் நம்ம கூட டீலுக்கே வருவாங்க. அமெரிக்கா சும்மாவான ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மோடி எனக்கு மை டியர் ஃப்ரெண்டு மோடி அப்படிங்கிறார். நம்மோட ஒப்பந்தம் போடலன்னா அவனுக்கு தான் நஷ்டம் அமெரிக்காவுக்கு. பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போடலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லை பங்களாதேஷோட ஒப்பந்தம் போடலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா இன்னைக்கு உலகத்தில் பெரிய பணக்கார நாடு, பெரிய பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. இந்த நாடோட ஒப்பந்தம் சரியா இல்லைன்னு சொன்னால் அது நம்முடைய அமெரிக்காவோட பொருளாதாரத்தையே பாதிக்கும். ஸோ உள்நாட்டில் எல்லா விஷயத்திலையும் நம்ம சிறந்து விளங்கும் பொழுது பல பேர் நம்மை தேடி வருவார்கள். அதுதான் இப்போ EU ட்ரேட் டீலாக இருக்கட்டும், US ட்ரேட் டீலாக இருக்கட்டும், இன்னைக்கு நமக்கு உணர்த்திருக்கிற விஷயம். இது எவ்வளோ தூரம் இந்த 2 டீலும் ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக இந்தியா எந்த அளவில் பொருளாதார வளர்ச்சி எந்த அளவில் கொண்டு போகும். ஏன்னா நம்ம பாரத பிரதமர் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. 2047 வளர்ந்த நாடாக இந்தியா உருவாக வேண்டும். 100 வருஷம் கழிச்சு, சுதந்திரம் பெற்ற 100வது வருஷம் 2047 வளர்ந்த நாடாக இந்தியா இருக்கணுங்கிற பாதையில் தான் எல்லா திட்டங்களும் போயிட்டே இருக்கு. எல்லா மினிஸ்ட்ரியும் அதை நோக்கித்தான் திட்டங்கள் தயாரிக்கிறாங்க, ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க. இப்போ அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான பாதையில் தான் போறோமா? இப்போ உள்நாட்டில் ஏற்படுகிற பல மாற்றங்கள் எப்படி ஜியோ பாலிட்டிக்ஸை அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த செமினார் உள்ளபடியே பொருளாதார பிரிவு இதற்காக முனைந்திருக்கிறது. ரொம்ப பாராட்டுக்கள். இது சென்னையில் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கொண்டு போகணும், மக்கள் மத்தியில் இதை கொண்டு போகணும். பல பேர், எல்லாருக்குமே ஆசை தானே, இந்தியா நம்முடைய நாடு வளர்ந்த நாடாக வல்லரசு நாடாக இருக்கணும் அப்படின்னு ஆசை தானே. வெளிநாட்டில் இருக்கிற எத்தனையோ NRI ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இப்போல்லாம் எங்கள் பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ ஒரு கௌரவம் தெரியுமா, இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு. நான் இந்தியன் என்று சொல்லுவதில் பெருமையாக இருக்குது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, இப்போ அப்படி இல்லை. இந்தியா என்ற சொல்வதில் மிக பெருமை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாத்திரமே. நாட்டை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனை பெற்றிருக்கிறோம். அதனால் இன்னைக்கு மிகச்சரியாக பாதையில் போய்கொண்டிருக்கிறது. நம்ம அவங்க 2 பேருக்கும் வடிவோடு நிறைய பேசிட்டோன்னா என்னன்னு தெரியல எனக்கு. நமக்கு எப்பாவது மைக்கு எப்பாவது கொடுக்குறாங்க, பேசுகிறோம் ஒரு 4 விஷயம் தெரிஞ்சதெல்லாம். அதனால் ஷாம் ரொம்ப நல்லா பேசுவார். நானும் தொலைக்காட்சி விவாதங்களில் நானும் அவரோட கலந்துக்கிட்டு இருக்கிறேன்.
இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அண்ணா அப்படியே பாஸ்கர் உள்ள வராது, உள்ள வரல. இங்க பாருங்க. அவங்க பொருளாதார மேதைகள், அதனால பொருளாதாரத்தை பத்தி சொல்லிட்டாங்க. நான் பாண்டிச்சேரியில் கோவிட் எப்படி சமாளித்தார் என்பதை இங்கே சொல்லிதான். இதை உடுத்திக்கொண்டு நாங்கள் போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனா எங்களுக்கு கோவிட் வந்துருச்சு. அதனால நாங்க யாரும், ஏன்னா எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சைனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட தெலுங்கானால 30 டாக்டர்களுக்கு கோவிட் வந்துருது. பிபி கிட் போடுற எல்என்ஜி சப்ளை கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதாவது சப்ளைனா நிரந்தரமா நமக்கு ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். சந்தையில போய் வாங்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா கத்தார் மீது கொடுத்த அழுத்தத்தினால கத்தார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளோட டீல்ஸே போட மறுத்தார். அமெரிக்கன் ஒயின்ஸ் எந்த அளவு இந்தியாவில் பாப்புலரா இருக்கும், சந்தை அதுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்கும்ன்றதை பொறுத்து தான் நம்மளால இங்க விற்க முடியும். அமெரிக்கன் ஸ்பிரிட்ஸ் பெருசா, பார்பன் விஸ்கி எல்லாம் இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டே கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க பர்மிஷன் கொடுத்து கம்மியான டியூட்டி போடுறதுலாம் எந்த வகையிலையும் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸை பாதிக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து இந்த நட்ஸ், பிஸ்தா, பாதாம், அதுக்கெல்லாம் ஆல்மண்ட்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். வால்நட், ஆல்மண்ட் அதுக்கெல்லாம் லோவர் டியூட்டிஸ். பட் இதுல முக்கியமான பாயிண்ட் வர பயம் என்னவா இருந்தது? ரைஸ், வீட், டைரி, பால்பழம், மீட், பவுல்ட்ரி, எத்தனால், டொபாக்கோ, அப்புறம் சில சென்சிட்டிவ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, அந்த மாதிரி விஷயங்கள். இதையெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இது எல்லாம் கிளியரா ப்ரொடெக்டடா இருக்குன்றதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு டீலை போடும்போது யாரோட டீல் போடுறோமோ அவங்களுக்கும் பொருளாதார வாய்ப்புகள் கொடுக்கணும். இல்லை எதுவுமே கொடுக்காம நீங்க எங்கள்கிட்ட எல்லாம் கொடுங்கனாக்கா யார் வருவாங்க? ஸோ யூ ஹாவ் டு பி சீன் அஸ் கிவிங் சம்திங். ஆனா நீங்களும் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையானதை அதை பெற்றுக்கொள்ளும் போது அதன் பொருளாதார பெனிஃபிட்ஸ் உங்களுடைய மக்களை சென்றடைய வேண்டும். கீழே போனோம், இட் ஹஸ் டு பெர்கலேட் டவுன். அண்ட் மறுபடியும் அது கீழே போய் பெர்கலேட் ஆகும் போது அது பொருளாதார வளர்ச்சியாக மாற வேண்டும். அந்த பொருளாதார வளர்ச்சி வரும்போது அது நாட்டுக்கு ஏன்னா மேடம் எப்பயுமே நம்பிக்கையை நம்பிக்கை நாளை கையில் எடுத்தால் உதிரி பூக்கள் ஒவ்வொன்றாக இருந்து ஒட்டிக்கொள்ளும் சொல்லக்கூடிய அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவழியோடு அவர்கள் உங்கள் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புவிசார் அரசியலும் உலக வர்த்தகமும்
நல்ல தலைப்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதற்கு முதலில் பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார பிரிவு சென்னை கோட்டத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு ஷியாம் சேகர் அவர்களுக்கும் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்த பின்பு நான் இந்த உரைகளை கேட்ட பின்பு பல பொருளாதார கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டேன் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மகிழ்ச்சி. அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி காயத்ரி அவர்களுக்கு எனது பாராட்டுகள். இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ராகவன் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மற்ற இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள், கோட்டத்தை சார்ந்தவர்கள், பொருளாதார பிரிவை சார்ந்தவர்கள், பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அடிக்கடி ஒன்று சொல்வது உண்டு. நான் டாக்டரா பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவசரமா ஒரு கேஸ் வந்தா எமர்ஜென்சி டாக்டரா பணியாற்றி இருக்கேன். அதுக்கப்புறம் அரசியல் ஆரம்பத்துல டிபேட்டுக்கு திடீர்னு யாராலும் வரலன்னா உடனே நான் அவசரமா கூப்பிடுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எமர்ஜென்சி டாக்டரா இருந்தவ இப்ப எமர்ஜென்சி டிபேட்டரா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்று மாலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் என்னை அழைத்து இந்த மாதிரி நமது பொருளாதார பிரிவு மிக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் நீங்க எப்படியாலும் போனா நல்லது. எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் நிறைய வேலை. இங்க வருவதற்கு முன்னால் கூட ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நேர்காணல், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க எப்படியாவது கொஞ்ச நேரமாவது போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆக எமர்ஜென்சி டாக்டரா இருந்துட்டு அப்புறம் எமர்ஜென்சி டிபேட்டர் ஆகி எமர்ஜென்சி சீஃப் கெஸ்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்றத படிக்கிறேன். அதனால எப்பவுமே அவசரமான நிலையில இருக்கும் பொழுது அதுக்கு உதவுவது தானே நமது பண்பு. அதனால மாநில தலைவர் சொன்னார், அதனால நான் தட்டாம இங்க வந்தேன். அது வந்ததற்கு நான் மகிழ்கிறேன். ஏன்னா திரு ஷியாம் சேகர் அவர்களும் கணேஷ்குமார் அவர்களும் பேசியது மிக நல்ல கருத்துக்களை அவர்கள் சொன்னாங்க. என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு டாக்டர், பொருளாதாரத்துல வாழ்வாதாரத்தில் நாங்கள் பலமாக இருப்பதை போல பலமானவர்கள் கிடையாது. அதனால எப்பவுமே விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம். நான் பொருளாதார பிரிவை உண்மையிலேயே ஏன் பாராட்டுறேன்னா, நம்மகிட்ட இருக்கிறது நமக்கே தெரியாது. நம்மகிட்ட இருக்கிற நல்லதை நாமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை பற்றி நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு இந்த நிலத்தை விற்கலன்னா என்னால சாப்பிடவே முடியாது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பத்திரிகை சகோதரரை கூப்பிட்டு, இந்த நிலத்தை நான் விற்கணும், அதனால எனக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த பத்திரிகை சகோதரர், நம்ம பத்திரிகை சகோதரர் மாதிரி நல்ல விரிவா எழுதக்கூடியவர்கள், ஒரு நல்ல நிலம் இருக்கு, பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் எப்படி 50 கிலோமீட்டராவது இருக்கும், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், அது பக்கத்துல நல்ல ஸ்கூல், அதே மாதிரி மார்க்கெட் பக்கத்துல இருக்கு, எங்கேயோ இருக்கும் அங்க பக்கத்துல தான். அதே மாதிரி ஈசான மூலையில ஒரு கிணறு இருக்கு, 2-3 தென்னை மரம் இருக்கு, நல்ல இளநீர் கிடைக்கும், ஒரு கொய்யா மரம் இருக்கு, இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு எழுதிட்டு அதை வாஸ்து காமிச்சிட்டு உடனே விற்பதற்காக இந்த விளம்பரத்தை போட்டுடலாம், அதனால அதுக்கான விற்பனையோட விளம்பரத்தோட கட்டணத்தை கொடுங்க அப்படின்னு அந்த விவசாயிகிட்ட சொன்னார். உடனே விவசாயி சொன்னார், இல்லை இல்லை நிலத்தை நான் விற்க போறது இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோவம் வந்துச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால தான் இந்த நிலத்தை விற்கலைன்னா நான் உயிரே வாழ முடியாது, இந்த நிலத்தை விற்று தான் நான் ஆகணும்னு சொன்னீங்க, இப்போ நான் விளம்பரம் எழுதின உடனே 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி மனம் மாறினீங்க? உடனே அந்த விவசாயி சொன்னார், ஏன் நிலத்துல இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது, ஆக ஏன் நிலத்துல இவ்வளவு நல்லது வச்சுக்கிட்டு இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும், இந்த நிலத்தை வச்சே நான் பொழைச்சிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளுக்கு இப்போ நம்ம இவ்வளோ நல்லது இருக்கு, ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாது. பட்ஜெட்டில் இவ்வளோ நல்லது இருக்கு,
நம்மளோட ஐரோப்பிய ஒப்பந்தத்தில் இவ்வளோ நல்லது இருக்கு, அமெரிக்க ஒப்பந்தத்தில் இவ்வளவோ நல்லது இருக்கு, உலக நாடுகளுக்கு மோடி அவர்கள் போகிறதுல இவ்வளவோ நல்லது இருக்கு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் எதையோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த நாடு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை மிக அழகாக இவர்கள் இருவரும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு பாராட்டு. நான் மருத்துவர் என்ற முறையில் இதை நான் பல நேரம் உணர்ந்திருக்கிறேன். இங்கே நான் அவங்க பொருளாதார மேதைகள், அதனால் பொருளாதாரத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நான் பாண்டிச்சேரி எல்ஜியா இருக்கும்போது எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கோவிட்டை எப்படி சமாளித்தார் என்பதை இங்கே சொல்லிதான் ஆகணும். அது ஒரு டைப் ஆஃப் குளோபலைசேஷன் தான். ஆரம்பத்தில் நான் தெலுங்கானால 30 டாக்டர்களுக்கு கோவிட் வந்துருது. பிபி கிட் போடுறாங்க, கோவிட் வந்துருது, பாதிக்கப்படுறாங்க. தினம் தினம் கேசஸ் அதிகரிச்சுட்டே போகுது. 1000 பேர் 2000 பேர். ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் போயிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சைனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த பிபி கிட் பாதுகாப்பு இல்லாததுனால் இதை உடுத்தி கொண்டு நாங்கள் போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, அதனால் நாங்கள் யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டோம்னு தெலுங்கானால எல்லா டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஆளுநராக அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறேன். உடனே எங்களோட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மயக்கம் வராத குறை, இது என்ன கவர்னர் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்றாங்க, ஐசோலேஷனில் எல்லாரும் இருக்கோம். நான் சொன்னேன், இல்லை டாக்டர்கள் எந்த பிபி கிட்ட போடுறாங்களோ அந்த பிபி கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, பிபி கிட்ட போட்டுட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பிபி கிட் போட்டுட்டு போகிறேன். 30 டாக்டர்லையும் பார்க்குறேன்.